சிந்தனையை கொடுத்து இந்த கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கடவுள் ரொம்ப முக்கியம், ஆன்மீகத்துக்குள்ள இருந்த அறிவியல் வந்தது. சில பேர் சில விதமா பேசுறது உண்டு. தற்கருதியா பார்த்தோம்னா அதை நிரூபிக்கவே முடியாது. நீங்க 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு முடியல மருத்துவமனை கொண்டு போனாலும் மருத்துவர் பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நீங்க கடவுளை வேண்டிக்க கையை விட்டுறது. அப்போ ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. அப்படினால என்ன செய்யணும், ஆன்மீகத்தை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்ப அப்படியா இருக்கு, கோயில் திருவிழான்னா சாராய கடை முழுசா வந்துருது, கும்பாபிஷேகம்னாலும் சாராய கடை, யாருக்கு ஒரு மரணம்னா அன்னைக்கு சாராய கடை. இங்க தமிழ்நாடு எப்படி மாறிடுச்சு, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம், விளங்குமா இந்த நாடுன்னு யோசிக்க. என்னை ஒரு தம்பி தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க இதெல்லாம் பேசாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை, சாராயம் குடிக்க சொல்லி யாரும் கூப்பிடல, கடையை திறந்து வச்சா அவங்க யாரும் குடிக்க சொன்னது, உங்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லையான்னு அவர் என்னை கேட்கிறார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் ஊருக்குள்ள 1-2 பேர் குடிச்சாங்க, அவங்களும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச காலம். வெளியே தெரியக்கூடாது. இப்ப ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறோம், மற்ற பேரு கூட குடிச்சு குடிக்க குடிக்காத ஆளுகளை படுத்துற பாடுங்க தாங்க முடியல. ஐயா, உங்கள் முகநூலில் பார்த்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். ஐயா, முகநூலில் பார்த்த நான் உங்களை நேரில் பார்க்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. ஐயா, பா. சிவகுமார், மும்பை. வெளிநாட்டில் வாழும் அண்ணன் முத்தப்பா ரசிகர்கள் நன்றி. ஐயா, மரியாதைக்குரிய கண்ணதாசன், காமசரிப்பு, பட்டுக்கோட்டையாரு, உடுமலை நாராயணகவி, பாடலாசிரியர் கடைசி முத்துக்குமார் வரைக்கும் எந்த பாடலையெல்லாம் கேட்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டான். பிறந்த உடனே தொட்டில போட்டு தாத்தா தாலாட்டு பாட்டு வச்சா, தாலாட்டை ஒழுங்கா கேட்டோம்னா ஒழுங்கா இருந்துருப்போம்ல. என்ன சாப்பிட்றோமோ அதன் தகுந்த புத்தி வேலை செய்யுது. அதிகமா மாம்பழம் சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும், நெய்யி அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி, மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அந்த பாலையை குடிச்சுட்டு நம்மளோட பிள்ளைகளும் எனக்கு என்னன்னு பாக்குறியா பாப்பமாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லையா எங்க ஊர்ல இல்லை. அது போல இந்த மதுபானங்கிற சாராயம் உள்ள போக்கு கேட்கறானே. நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வேசி கட்டுங்க, 10,000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போடுங்க, வெள்ள வெள்ளையே படிச்சுன்னு தும்பப்பு மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல உட்காருங்க. ஏன் உட்கார மாட்டீங்க, மண்ணு ஓட்டி அழுக்காயிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிளிய போற துணிதான். ஆனாலும் உங்களை உட்கார விடாம எது தீர்மானிக்குது, துணி தீர்மானிக்குது. கிழியக்கூடிய துணி கூட உங்களை தீர்மானிக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும்னு யோசிங்க. இங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, நான் போறதுக்குள்ள யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள மண்பானை இருக்குல்ல, மண்பானையில சுத்தி ஓட்டை இருக்கு, சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு, தண்ணியை அதுல குடிக்கணும், தண்ணி வெளியில வரக்கூடாது. ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியுமா? முடியாது. நிரப்பலாம். எப்படின்னு யோசிங்க. இப்ப மன்னர் ஒரு நாட்டை ஆளுறாரு, மன்னருக்கு என்ன யோசனை, மன்னர் மகன் புத்தி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், முடவனா இருந்தாலும் மன்னர் மகங்கிற வாரிசு அடிப்படையில மன்னர் ஆகிடலாம். ஆனா மன்னருக்கு யோசனை சொல்ல மந்திரி ஒருத்தர் வேணும். மந்திரிக்காக வரும் பொருள் உரைத்தல். சலசலப்பு இல்லாம கேளுங்க, ரொம்ப முக்கியமான கதை. இப்ப மன்னருக்கு கூட இருக்கிறவரும் மந்திரி, மந்திரிக்காக வரும் பொருள் உரைத்தல். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவங்க மந்திரி. இப்படியா இருக்கு. இப்போ வரும் பொருள் எடுத்ததுல அப்படியும் அவங்க எடுக்கிறாங்க, மக்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? மன்னருக்கு மந்திரி இருக்காரு பாருங்க, 2 பேரும் அவ்வளவு அறியாதையா இருக்காங்க. மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு, இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு மந்திரியை. மந்திரி ஒரு யோசனை சொன்னார், இனிமே பகலை இரவாக்கும், இரவை பகலாக்கும். அது எப்படி பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது? உத்தரவோடு பகல்ல யாரும் ஊருக்குள்ள நடமாடக்கூடாது, எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும், தூங்குங்க, இரவு முழுவதும் முடிச்சுக்குங்க, பகல்ல பாக்குற வேலையை பூரா இரவுல பாருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவை போட்டுட்டு ஒரு கட்டளை வச்சுட்டாங்க, யாராவது பகல்ல சிறுநீர் கழிச்சா, அதான் இரவு, சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும்னு உத்தரவு. இங்க இருந்து 2 பேர் அறிவாளியா இந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஊர்ல 2 அறிவாளி அங்க போனா பகல்ல பூரா கதவு உள்பக்கமா தாளிட்டு ஒரு பிள்ளை நடமாடல. என்னடா நடக்குது இந்த ஊருக்குள்ள ஒருத்தர கூட காணும், என்ன ஆச்சு? 2 பேரும் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே போறது, ஒருத்தருக்கு சிறுநீர் கழிக்கிறத வந்துருச்சு. நம்ம உபாதையில அது ஒண்ணு இல்ல, ஓரமா போய் சிறுநீர் கழிக்கலாம்னு போய் கழிக்க, அதை பார்த்துட்டு காவலாளியை போய் கையோட பிடிச்சிட்டாங்க. யாராவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறதுன்னு கேட்கறாங்க. அவர் சொன்னார், இரவா? என்னடா பட்ட பகல்ல சிறுநீர் வச்சா இரவுல சிறுநீர்
எங்களுக்கு இதுதான் இரவு, நீங்க எப்படி சிறுநீர் அடிக்க போட்டு ஒரு தலை நாங்கள் வெட்டுவோம் நினைக்கிறோம். உண்மையா இருக்கு, இந்த உலகத்துல இல்லாத அநியாயமா இருக்கு. 2 பேரையும் புடிச்சு கொண்டே சிறையில் அடைச்சாச்சு. பொழுது வெளியுது, மன்னர் வந்தாச்சு, அவையை கூட்டியாச்சு. இப்ப காவலாளிகள் போய் சொன்னாங்க, என்னப்பா என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? மன்னா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க, அதுல ஒருத்தன் போய் இரவுல சிறுநீர் வைக்க போனா கூச்சு கொண்டாந்து வச்சுட்டோம், என்ன தண்டனை கொடுப்போம்? அவ்வளவு வரைக்கும் போட்டானா 2 பேரையும் தூக்கில போடுன்னு. 2 பேரையும் தூக்கில போடுதுன்னா நம்ம ஊர்ல இருந்து போன அதிகாரி இல்ல எப்படி இருப்பாங்க? வழக்குன்னு சொன்னா 2 பேர்ல ஒருத்தர் சொன்னார், மன்னா தூக்கில போடுறது போடுறீங்க, என்னைய முதல்ல போடுறது ஒருத்தர் முன்னால போனாங்க. இன்னொருத்தர் சொன்னார், அவனை போடாதீங்க என்னைய போடுங்க முதல்ல இவர் போனாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் என்னைய போடு சொல்லிட்டே இருக்கவும் மன்னர் கேட்டாங்க, எதுக்கு நான் சாக போறவங்களுக்கு முதல்ல போடுறேன்? சாகத்தான் போறீங்க, இதுல என்ன நாம முந்தி என்ன விஷயம்? அறிவாளிகள் இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, யாரு முதல்ல தூக்குல சாகிறாரோ அவருக்கு சொத்து, அது தேவலோக பதவி கிடைக்குமான்னு. முதல்ல சாகிறவருக்கு தேவலோக பதவியா? ஆமா மன்னா, அதனாலதான் என்னைய தூக்குல போட சொல்றேன், சீக்கிரம் என்னைய போடுங்க, நான் தேவலோக பதவி அடையணும்னு. அடட, அப்படி ஒரு காரணம் இருக்கா? நீங்க சாதாரண மனிதர்கள், உங்களை எல்லாம் தேவலோக பதவி அடைய விட மாட்டான். நான் தான் தூக்குல போட போறேன், எனக்கு தான் தேவலோக பதவி தான். மன்னர் மந்திரி சும்மா இருப்பானா? அப்படி மன்னர் தேவலோக நானும் கூட இருப்பேன், என்னைய தூக்குல போடுங்க. இப்ப பார்த்தாங்க நம்ம ஊர் அறிவாளிகள் 2 பேரும் மன்னரையும் மந்திரியை தூக்குல போட்டு நாடு அங்கே கைப்பற்றி சரி செய்தாங்களாம். இப்ப யாரை தூக்குல போடலாம்னு நீங்க யோசிக்க. கணவனுக்கு புருஷ பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு, இனிமே சேர்ந்து வாழ முடியாது, சட்டப்படி விவகாரத்து பெற்றலாம்னு முடிவு பண்றாங்க. நீதிமன்றத்துக்கு போனேன், நீதிபதியை பார்த்து சொல்ற, ஐயா நாங்க கணவன் மனைவிகள் இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு, அதனால நாங்க பிரியணும், எங்களுக்கு ஒரு விவகாரத்து கொடுங்க. அப்படியா கொடுத்துருவோம் தம்பி, பிள்ளை ஊட்டி இருக்கா? ஆமா 3 பிள்ளை இருக்குங்க. சரி, இப்ப யாராரு எத்தனை பிள்ளை நீங்க வளர்க்கறது? அந்த அம்மா பழக்கம்னு சொன்னா, என்ன நேரம் இருந்தாலும் ஆம்பளையாரு சம்பாதிக்கிறாரு, அதனால அவர் 2 பிள்ளைய வளர்க்குறது, நான் 1 பிள்ளைய வளர்க்குறேன்னா. அவர் ஏற்றுக்க முடியாது, பழக்கம்னு சொன்னா அப்படிலாம் முடியாது, நான் ஒரு இடத்துல இருக்கிறாரு இல்லை, அங்க இங்கிட்டு ஓடுறேன் முடியாது, சின்ன பிள்ளைய வச்சுக்க முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்க 2 பிள்ளைங்க. இல்ல இல்ல முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்கன்னா அவ சொன்னா. 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப நீதிபதி கேட்டார், ஏற்கனவே சண்டை ஓடிக்கிட்டு இங்க வந்துருக்கிறீங்க, இங்க வந்து பாடா சண்டை உடனே ஒரு முடிவுக்கு வாங்க. உடனே அவங்க என்ன ஒரு உதவி பண்ணுங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசி ஒரு முடிவுக்கு வரேன், போயிட்டு வா. 5 நிமிஷம் கழிச்சு வந்தா முடிவு எடுத்துட்டியா தம்பி? ஆமா ஐயா. என்ன செய்யணும்? நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். என்னடா உதவி பண்ணணும்? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? இல்ல 3 பிள்ளையா இருக்கிறத பிரிக்க முடியல, அதனால அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளை ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரானா, ஒருத்தர் இந்து இஸ்லாம் ஆனா, ஒரு பெண்ணு தாயானா, ஒரு அப்பா அப்பாவானா, அப்படித்தானே சொல்லணும். இங்க தாயும் ஆனார் இம்மன்னா வருது, என்ன அர்த்தம்? இறந்த காலம் தழுவிய எச்ச உண்மை. தாயும் ஆனார் அப்படின்னா அவர் தந்தையா இருந்தார் அர்த்தம். அப்படின்னா அப்பாவா இருந்த ஈசன் தாயாக மாறினார். யாருக்காக? ரத்னாவதி என்ற வைசிய குல பெண்ணுக்காக. காவிரிக்கு அந்த கதையில கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை மாசமா இருக்கா, புருஷன் சம்பாதிக்க போயிட்டாரு, துணைக்கு ஆள் இல்ல, அம்மா பூம்புகார்ல இருக்கிறான், கடிதம் போடுறான், அம்மா அங்கமெல்லாம் போகுது, கால் வலினா கால் மட்டும் வலிக்கும், கண்ணு வலினா கண்ணு மட்டும் வலிக்கும், உடம்பு வலினா உடம்பு மட்டும் வலிக்கும், இந்த பிரசவம் உடம்பெல்லாம் போகுதுமா, சீக்கிரம் வந்து சேர்ந்து கடிதம் போட்டா. அம்மாவா இங்க இருந்து காயகற்பட்டி எடுத்துக்கிட்டு நடந்தே வந்த காலம் வந்துகிட்டே இருந்தா, காவிரி கரைக்கு வந்தாச்சு, காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, பாலம் கட்டப்படாத காலம், காவிரியை கடந்து போக முடியல, மகளை பார்க்கணுங்கிற அக்கறை மகளோ அக்கறையில. இப்ப மக பார்த்தா புருஷன் இல்ல, தாயா இல்ல, உடம்பெல்லாம் போகுது. அந்த கரையில இருந்து மலைக்கோட்டையில இருந்து அந்த ஈசனை பார்த்து வேண்டாம், ஈசா வேண்டுவது வேண்டுவான் ஈவான் கண்டான், ஆளுக்கு பாலகன் வேண்டி எழுதுக பார்க்கலை ஈந்தவரான், தாயிலும் சாத பரிந்து பாடுறாங்களே, உனக்கு கருணை இருக்கப்பா, கொஞ்சம் நீ காப்பாற்றக்கூடாதான்னு வேண்டாம், அவ்வளவுதான். உடனே சாமி படத்துல என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணா வடிவம் எடுத்தாரு, தாயா மாறினாரு, கூட கங்காதேவியும் உமாதேவியாவையும் பணிப்பெண்களாக, அதாவது செவிலியராக கூட்டிட்டு நேரா ரத்னாவதி வீட்டுக்கு போனாங்க. அவளே கவலைப்படாத, கொஞ்சம் தாமதமாகி போச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லா வேலைகளையும் செய்து சரியான நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை நடக்குது. இப்படியே 1 வாரம் போயிடுச்சு, காவிரி வெள்ளம் வடிஞ்சிருச்சு. இந்த கரையில இருந்த அம்மா இப்ப தண்ணி வடிஞ்சோடனே அந்த கரைக்கு வந்து வீட்டு வாசல்ல வந்து மகளே ரத்னாவதினு கூப்பிட்டான். இவளுக்கு ரொம்ப மயக்கமாயி போச்சு, ஏன்னா வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறா, வெளியில வந்து அம்மா நிக்கிறா, இதுல யாரு நம்ம அம்மா, எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிட வச்சு, இதுல யாரு அந்த அம்மா அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த அம்மா சொன்னா, உள்ள இருந்து யார் சொன்னா, சிவபெருமான். அம்மாவா இருந்தவருக்கு அப்பாவா மாறி தாயும் தந்தையுமாக விடையிற்கு ஆரம்பித்த மகளே, உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான், உன் சரீரத்துக்கு அவதான், இந்த ஊர் இருக்க வரைக்கும்
செல்வம் பேர் இருக்கும். கவனப்படாத நாட்டி மறைந்தார் இறைவன், அவர்தான் தாய்மான சுவாமி. என்று விசுத்த ராஜ்யத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வேண்டுமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலைக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணி முகத்தினை, இங்கு நிலம்பதை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்ரம விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலா சகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் வெளிதேடும் பாகும் மறுப்புயவை நாளும் கலந்துரைக்க நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் வருக வேண்டி, கற்பக
இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர்யாகம், சதுர்யாகம், புத்திரகாமேஸ்வரி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய்வோகம், போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே மரியாதைக்குரிய மல்லிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். அண்ணார் அவர்களுக்கு பிரபாக நன்றியும் வணக்கமும். உங்கள் தமிழ் ரசிகன் ராம்குமார் பட்டாம்பட்டி, மரியாதைக்குரிய பாசமிகு தமிழ் ரசிகன் என்று எழுதியதற்காகவே உங்களுக்கு தலை வணங்குகிறேன். அன்பு ரசிகர் தம்பி ராம்குமார் அவர்களுக்கு நெஞ்சமேது நன்றி 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 உளமார்ந்த வணக்கம். ஆகினால் இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு 4, சகலத்துக்கும் 5, சுவைக்கு 60, ரிஷிகள் 70, பசுக்கள் 8, தானியங்கள் 9, பசி வந்தால் 10 பறக்கும் என்று உலக வழக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம்பெரு கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், இடைகளை, பின்களை, தொழுமுனை ஆகிய 3 சுவாசமான காற்று ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்று பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்று பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியதுவாமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் பாடின அவரேதான். இடைகளை, பின்களை, சுடுமுனை ஆகிய 3 இந்த சுவாசமான காற்றை 21,600 மூச்சு விடுகிற எழுத்து. அப்படிப்பட்ட மூச்சு எப்பொழுது வேகமாக இயங்குகிறது என்றால் கோபப்படும் போது வேகமாக போகுது மூச்சு, ஓடும் போது மூச்சு இறக்கிறது. அதுபோல இல்லறம் ஈடுபடும் போது கணவன் மனைவி இடத்திலே மூச்சு அதிகமாக வாங்குகிறது. இப்படியெல்லாம் மூச்சு காற்றை சேமிக்க 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 ஆயுள் விருத்தி அடையும். அப்படி ஆயுள் விருத்தி அடைந்தால் கூற்றுவன் என்ற யமனையே எட்டி உதைக்கலாம் என்று மூச்சு பயிற்சி என்ற பிராணயாமத்தை சொல்லி வைத்திருக்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். அப்படிப்பட்ட காற்றை வீணாக ஆக்கி விடாமல், ஆனால் இந்த உலகத்தில் காற்று இன்றியமையாத ஒன்று. அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே உண்டு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், அத்தனை கோயில்களும் மன்னர் காலத்தில் கட்டியிருக்கிறார்கள். 108 பெருமாள் கோவிலும் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம், அப்படிப்பட்ட வைணவத்தையும் சைவத்தையும் கொண்டு இந்த நாடு நலம் பெற வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் நாம் எடுத்துக்காட்டாக கடைபிடித்து இந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த பக்தி தான், இந்த பக்தி என்ற ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. அதோட கல்வி ரொம்ப முக்கியம். கற்றதனால் ஆயுள் பயணம் கொள்வார், நற்றார் தொழாரன் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள சீவராசிகள் அத்தனை இறைவனை வழிபட்டிருக்கிறது. ஏன் அதையெல்லாம் நமக்கு எழுதி வைத்தார்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் கடைபிடித்து வாழ வேண்டும். என்னென்ன செய்கிறோம், எது செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் இத்தனை இலக்கியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நடைமுறை வரலாறுகளும் இருக்கு. ஆனால் அதை பற்றி சிந்திப்பதற்கு இன்றைய சூழல் சரியில்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் வேதனை. பாரதி சொன்னது போல நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலை கட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடுகிறார். நல்லதோர் நீதி செய்தே நலங்கென புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட பாரதியிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, ஐயா காட்டுக்கு ஒரு புலவரை எட்டயபுரத்து முண்டாசி கல்வி சங்கத்தில் ஒரு குழப்பத்தோட ஒரு சீடன் கேட்கிறார், ஐயா எதை கும்பிடுறது? எல்லாம் ஜாமியா இருக்கு, நிறைய கடவுள் இருக்கார், எதை கும்பிடலாம்? உடனே பாரதி சொல்கிறார், கேளப்பா சீடனே, கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேவை கண்டு இரு கரமும் சிறமேற்கொண்டு சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். எப்படி வைக்கிறாரு? கழுதையை கண்டியா வணங்கு. ஏன் கழுதையை கும்பிடணும்? கழுதெல்லாம் பொதி சமக்குது. நம்மளோட அழுக்கு துணியெல்லாம் கொண்டு போய் அது வெள்ளாதிகளை வச்சு வேக வச்சு சுத்தப்படுத்தி கொண்டாந்து கொடுக்குது, அதனால கழுதையை கும்பிடணும். சரி, அடுத்து கீழான பன்றியனை அப்படின்னு பன்றியை சொல்லும் போது கீழானு ஒரு அடைமொழி போட்டாரு. அப்ப கீழான பன்றினா என்ன அர்த்தம்? கழுதை மற்றவர்களுடைய அழுக்கை சுத்தம் செய்தது, பன்றி மற்றவருடைய அழுக்கை திங்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல கும்பிடு அப்படின்னாரு. அடுத்தபடியா தேளை கண்டு, தேளை கொட்டு நன்மை உடையது, தேளது தீயில் விழுந்தால் செத்திடா வெறுத்த பேரு வெய்திர கொட்டலை போல் ஏவனம் பேசி தீங்கு திருப்போரை எழுதி கண்டாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி கொடுது. இருந்தாலும் அவர் சொல்றாரு, தேளை கண்டாலும் எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறார், மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமையிலான் எண்ணுகிற எண்ணத்திலே இறைவன் இருக்கிறார். அப்ப என்ன
எண்ணம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அப்படி எண்ணத்தோடு 1008 கோயில் சிவன் கோயில் திருவாரூர் பக்கத்துல திருந்து தேவன்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. திருந்து தேவன்குடி தேவலோகத்துல துர்வாச மகரிஷின்னு புராணத்துல படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட துர்வாச மகரிஷி நடந்து வரும் பொழுது ஒரு கண்டர்கள் அவரை ஏளனமா பேசுறேன். என்ன முனிவர நண்டு மாதிரி நடந்து வருவீங்களேன்னு கேட்டுட்டேன். நண்டு மாதிரி நடந்து வருவீங்களேன்னு கேட்டோன்னே ஒரு கோபம் வந்துருச்சு. என்னை போய் நண்டுன்னு சொல்லிக்கிறடா, நீ நண்டாக பிறக்க கிடவதுன்னு சாபம் கொடுத்துட்டார். அப்படி நண்டா பிறந்த அந்த கண்டர்வன் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது அந்த நண்டு. அந்த நண்டு வழிபட்டதுனால அந்த ஈசனுக்கு பேர் கற்கடேஸ்வரன் பேர். கடகம்னா நண்டு. இப்ப கற்கடேஸ்வரர் நண்டை வழிபட்டுக் கொண்டே இருக்கிற நேரத்துல இந்திரனுக்கு ஒரு தோஷம். இந்திரன் தோஷம் நீங்க அந்த சிவலிங்கத்தை வழிபட வருகிறான். வழிபட வரும் பொழுது சிவலிங்கத்தின் உச்சியிலே நண்டு இருக்கிறத பார்க்கிறேன். நண்டு இருந்ததை பார்த்துட்டு கோபப்பட்டு வாள் எடுத்து நண்டை வெட்டலாம் வீசுகிறான். அப்படி வீசுற பொழுது நண்டு சிவலிங்கத்திலே ஒரு ஓட்டை இருக்கு, அந்த வலைக்குள்ள போயிருச்சான். அந்த கத்தி சிவலிங்கத்தின் மீது பட்டுருச்சு. தடுமாறி மகிழ்ந்து துன்பப்பட்டு இந்திரன் சிவலிங்கத்துல கட்டி பிடிச்சு ஈசனத்துல மன்னிப்பு கேட்டு வருந்துகிறான். அதனால மனம் மாறுகிறது. அவன் திருந்தின. அப்படி திருந்தினால அந்த ஊருக்கு பேரு திருந்து தேவன்குடின்னு பேரு. அப்படி திருந்து தேவன்குடி என்ற ஊர்ல கற்கடேஸ்வரர் கோயில் சிவலிங்கத்தின் மேல ஒரு ஓட்டை இருக்கு, வளைனி பேரு. நண்டு வளைன்னு சொல்றோம்ல, அது போல நண்டு வளை இருக்கான். இன்னைக்கு நண்டு மேல இருந்து வேற வந்திருக்குமா, மேல இருந்து உள்ள போயிருமா. என்னைக்கு போவான், வருஷத்துல ஒரு நாள். இப்படி கடகடக்கான கடகராசிக்காரெல்லாம் அங்க போய் அந்த ஈசன் வழிபடணும் அப்படின்னு நமக்கு ஆன்மீக நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து இந்த கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கடவுள் ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்குள்ள இருந்த அறிவியல் வந்தது. சில பேர் சில விதமா பேசுறது உண்டு. தற்கருதியா பார்த்தோம்னா அதை நிரூபிக்கவே முடியாது. நீங்க 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தருக்கு முடியல மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் மருத்துவர் பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நீங்க கடவுளை வேண்டிய கையை வச்சுறாரு. அப்போ ஒண்ணு இருக்கத்தானே செய்யுது. அப்படினால என்ன செய்யணும், ஆன்மீகத்தை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்ப அப்படியா இருக்கு, கோயில் திருவிழான்னா சாராய கடை முழுசா வந்துருது. கும்பாபிஷேகம்னாலும் சாராய கடை. யார் வீட்லயாவது ஒரு மரணம்னா அன்னைக்கு சாராய கடை. இங்க தமிழ்நாடு எப்படி மாறிடுச்சு, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா இந்த நாடுன்னு யோசிக்க. என்னை ஒரு தம்பி தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க அதெல்லாம் பேசாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை. சாராயம் குடிக்க சொல்லி யாரும் கூப்பிடல. கடையை திறந்து வச்சா அவங்க யாரும் குடிக்க சொன்னது, உங்களுக்குன்னு சுய ஒழுக்கம் இல்லையான்னு அவர் என்ன கேட்கிறார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. 25-30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் ஊருக்குள்ள 1-2 பேர் குடிச்சாங்க. அவங்களும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தலையில துண்டை போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச காலம். வெளியே தெரியக்கூடாது. இப்ப ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறோம். மற்ற பேரு கூட குடிக்காத ஆளுகளை படுத்துற பாடு இருக்க தாங்க முடியல. அதை விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எங்கேயாவது பெரு நகரங்கள்ல இருந்துச்சு சாராய கடை. பெரு நகரங்கள்ல ரொம்ப தூரம் போய் வாங்க முடியாதுன்னு சில பேருக்கு போறதே இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிராமங்களுக்கு எல்லாம் சாராய கடை கூடாது கட்டி வச்சாச்சு. இடத்தை கொடுக்குறாரு, வாடகை வருதுன்னு இடத்துக்காரரு கட்டி வச்சுதான் நடக்க முடியாது. அங்க வாங்கி இங்க ஆம்பளை பொம்பளைக்கு தான் சாராய கடை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, மதுரையில பெண்களுக்கு சரியான மதுபான கடை பெண்கள் மதுபான கடை. சரி, மதுரையில மட்டும்தான் திறந்தாங்களான்னு பார்த்தா திருநெல்வேலி நாகர்கோவில்ல திறந்தாச்சு. இப்ப எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு, எவ்வளவு பெரிய பெருமை. இந்த நாட்டை கொண்டாடுற நீங்க இதெல்லாம் கொண்டாடிட்டே ஆகணும், மறுக்க முடியாது. தீபாவளிக்கு 790 கோடிக்கு வித்திருக்கு மதுபானம் ஒரே நாள்ல. நாட்டோட வளர்ச்சி இந்த தமிழர்கள் எவ்வளவு குடிச்சிருக்கிறாங்கன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். குடியாரங்க சென்ற தலைவர் அவர்கள் எனக்கு ரூபாய் 10 வழங்கியிருக்கேன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த பெருமை எல்லாம் கல்வெட்டுல கீழடியில தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிறார்கள். தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவரகத்தை வாழ்ந்ததாக வரலாறு கற்பிக்குது. அப்படிப்பட்ட கழிவரகத்தை நாகரிகத்தோடு வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்பதை அறிவிச் சென்ற பெரியோர்கள் சிந்தனை செய்வார்கள். அவரவர் உளச்சான்றல் படி. நான் கேட்கிறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் தொல்லியல் துறைக்கு சொல்லுங்க பாப்போம். பாட்டு, சாராய போத்தல், ஒரு இடம் பாக்கலையே. எங்க பார்த்தல் உலகம் எல்லாம் மதுவான இருக்கு. ஆனா தமிழ்நாடு போல ஒரு கொடுமை எந்த நாட்டிலும் இல்லை. நான் எங்க சொல்றது, ஒண்ணு சொல்றது இல்லை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விற்கிறோம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது, இளைஞர்களே போதையில் போகாதீர்கள். நீங்க எல்லாம் போதையில் போனா என் மனசு
சொல்லுங்க. ஒரு இடம் பார்த்திருக்காங்க, அம்மாட்டில பாட்டு, கரையில பாட்டு, இறுதியில பாட்டு, வெளியில பாட்டு, கோயிலுக்குள்ள பாட்டு. என் தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு போன எத்தனை பேர் காலில் பீங்கான் குத்து இருக்கு? மனுஷன் நடக்கிறத விட ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க நீதி இருக்கான்னு என் அருகில் சேர்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். என் இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நாளைய தலைமுறையான இளைஞர்கள் இங்கே நடக்கும் குற்றங்கள் எல்லாம் 99% போதையிலே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவில் சேர்ந்த பெரியவர்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நாளைய தலைமுறை ஐயா, உங்கள் முகநூலில் பார்த்து பல கருத்துக்களை தெரிந்து கொண்டேன். ஐயா, முகநூலில் பார்த்த நான் உங்களை நேரில் பார்க்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. பா. சிவகுமார், மும்பை. வெளிநாட்டில் வாழும் அண்ணன் முத்தப்பா ரசிகர்கள் நன்றி ஐயா. மரியாதைக்குரிய வணக்கம். அவருக்கு ஒரு பிரச்சனை, அமைதியாக இங்க என்ன பிரச்சனை? உண்மையை பேச முடியாது, உண்மை கசக்கம். நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும். ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கணும், வைத்தியத்தில் நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும். மருந்து கசக்கத்தான் செய்யும். கசக்குதான்னு சாப்பிடாம இருந்தா நோய் தீராது. அப்ப மருந்து கசக்குதான் பரவாயில்ல, சாப்பிட்டாத்தான் நோய் தீரும். நல்லது, கசக்கத்தான் செய்யும். தர்மத்தின் வாழ்வு தந்தை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒரு மழைக்கன்றல் தாளாட்டே பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து காவிரி
விதிகளெல்லாமே கூடும் நாடும் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல் சப்த ரிஷிகளும் சப்த இடியார் சப்த கன்னிகளும் சப்த ஆங்கார உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் துங்கி சுடம்பெறுவதை காலம் என்று சிந்தை அடக்கி சிறுகுலனை காற்றடக்கி விண்டை அடக்கி வேள்வி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இடத்துக்கு பேர் வேள்விமலை சாரல் பேர். அப்படிப்பட்ட வேள்விமலை சாரல் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கழகம் நல்லதாக நடைபெற வேண்டும். கழகம் நடக்காமல் நியாயம் நடக்காது. ஒரு நாட்டை மன்னன் ஆளுகிறார். அந்த காலத்துல மன்னராட்சி நடந்துச்சா இல்லையா? நிறைய கதை படிக்கிறோம்ல. கண்ணதாசன், காமசரிப்பு, பட்டுக்கோட்டையாரு, உடுமலை நாராயணகவி, பாடலாசிரியர் கடைசி முத்துக்குமார் வரைக்கும் எந்த பாடலையெல்லாம் கேட்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டான். பிறந்த உடனே தொட்டில போட்டு தாத்தா தாலாட்டு பாட்டு வச்சா. தாலாட்டை ஒழுங்கா கேட்டோம்னா ஒழுங்கா இருந்துருப்போம்ல. என்ன சாப்பிட்றோமோ அதன் தகுந்த புத்தி வேலை செய்யுது. அதிகமா மாம்பழம் சாப்பிட்டோம்னா வயிற்று போக்கு உண்டாகும். நெய்யி அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமை பாலே அதிகமா குடிச்சோம்னா மந்த உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது. அந்த பாலையை குடிச்சுட்டு நம்மோட பிள்ளைகளும் எனக்கு என்னன்னு பாக்குறியா பாப்பமாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லையா எனக்கு ஊழல் இல்லை. அது போல இந்த மதுபானங்கிற சாராயம் உள்ள போக்கு கேட்கறானே. நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வேசி கட்டுங்க. 10,000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போடுங்க. வெள்ள வெளியே படிச்சுன்னு தும்பப்பு மாதிரி மண்ணு ஓட்டி என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கிளிய போற துணிதான். ஆனாலும் உங்களை உட்கார விடாம எது தீர்மானிக்குது? துணி தீர்மானிக்குது. கிளியக்கூடிய துணி கூட உங்களை தீர்மானிக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையை யார் தீர்மானிக்கணும்னு யோசிங்க. என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? நான் கேட்கிற ஒரு கேள்வி, நான் போறதுக்குள்ள யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள மண்பானை இருக்குல்ல, மண்பானையில சுத்தி ஓட்டை இருக்கு, சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு. தண்ணியை அதுல குடிக்கணும். தண்ணி வெளியில வரக்கூடாது. ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியுமா? முடியாது. நிரப்பலாம். எப்படின்னு யோசிங்க. இப்ப மன்னர் ஒரு நாட்டை ஆளுறாரு. மன்னருக்கு என்ன யோசனை? மன்னர் மகன் புத்தி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், முடவனா இருந்தாலும் மன்னர் மகங்கிற வாரிசு அடிப்படையில மன்னர் ஆகிடலாம். ஆனா மன்னருக்கு யோசனை சொல்ல மந்திரி ஒருத்தர் வேணும். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். சலசலப்பு இல்லாம கேளுங்க, ரொம்ப முக்கியமான கதை. இப்ப மன்னருக்கு கூட இருக்கிறவரும் மந்திரி. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவங்க மந்திரி. இப்படியா இருக்கு இப்போ வரும் பொருள் எடுத்ததுல அப்படியும் அவங்க எடுக்கிறாங்க. மக்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? மன்னருக்கு மந்திரி இருக்காரு பாருங்க, 2 பேரும் அவ்வளவு அறியாதையா இருக்காங்க. மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு மந்திரியை. மந்திரி ஒரு யோசனை சொன்னார். இனிமே பகலை இரவாக்கும், இரவை பகலாக்கும். அது எப்படி பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது? உத்தரவோடு பகல்ல யாரும் ஊருக்குள்ள நடமாடக்கூடாது. எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும், தூங்குங்க. இரவு முழுவதும் முடிச்சுக்குங்க. பகல்ல பாக்குற வேலையை பூரா இரவுல பாருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவை போட்டுட்டு ஒரு கட்டளை வச்சுட்டாங்க. யாராவது பகல்ல சிறுநீர் கழிச்சா அதான் இரவு. சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும்னு உத்தரவு. பகலை இரவாக்கி இரவை பகலாக்கியாச்சு. இரவுன்னு சொல்லப்பட்ட பகல்ல யாராவது சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும் உத்தரவு. யாராவது மனம் கழிச்சா 10 ரூபா காசு கொடுக்கணும் 2வது உத்தரவு. அதே மாதிரி யாரையாவது பெண்ணுக்குள்ளே கேட்டுட்டாங்க அவனுக்கு 100 ரூபா ஆகலாம். இப்படி ஒரு மன்னர் சட்டம் போட்டு நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்ம முழுவாக்க நம்ம லெக்கல் பற்றி இந்த 7 ஊருக்கு கொஞ்சம் இருக்கா, இங்க இருந்து 2 பேர் அறிவாளியா இந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஊர்ல 2 அறிவாளியா அங்க போனா பகல்ல பூரா கதவு உள்பக்கமா தாளிட்டு ஒரு பிள்ளை நடமாடல. என்னடா நடக்குது இந்த ஊருக்குள்ள? ஒருத்தர கூட காணும். என்ன ஆச்சு? 2 பேரும் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே போறது. ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறத வந்துருச்சு. நம்ம உபாதையில அது ஒண்ணு இல்ல, ஓரமா போய் சிறுநீர் கழிக்கலாம்னு போய் கழிக்க. அதை பார்த்துட்டு காவலாளியை போய் கையோட பிடிச்சிட்டாங்க. யாராவது இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறதுன்னு கேட்கறாங்க. அவர் சொன்னார், இரவா? என்னடா 10 பகல்ல சிறுநீர் வச்சா இரவுல சிறுநீர்? எங்களுக்கு இதுதான் இரவு. நீ எப்படி சிறுநீர் கழிக்க போச்சு? ஒரு தலையை நாங்கள் வெட்டுவோம் நினைக்கிறோம். பெருமையா இருக்கு. இந்த உலகத்துல இல்லாத அநியாயமா இருக்கு. 2 பேரையும் புடிச்சு கொண்டே சிறையில் அடைச்சாச்சு. பொழுது வெளியுது. மன்னர் வந்தாச்சு, அவையை கூட்டியாச்சு. இப்ப காவலாளியை போய் சொன்னாங்க,
என்னப்பா என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனை? மண்ணா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தன் போய் இரவுல சிந்திக்கு வைக்க போனா கூத்து கொண்டாந்து வச்சுட்டோம். என்ன தண்டனை கொடுக்கும்? அவ்வளவு வரைக்கும் போட்டானா 2 பேரையும் தூக்குல போடுன்னு. 2 பேரையும் தூக்குல போடுங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து போன அறிவாளி இல்ல எப்படி இருப்பாங்க? வழக்குன்னு சொன்னா 2 பேர்ல ஒருத்தர் சொன்னார் மண்ணா தூக்குல போடுறது போடுங்க, என்னைய முதல்ல போடுன்னு ஒருத்தர் முன்னாடி போனாங்க. இன்னொருத்தர் சொன்னார் அவனை போடாதீங்க, என்னைய போடுங்க முதல்ல இவர் போனாங்க. மாத்தி மாத்தி 2 பேரும் என்னைய போட்டு சொல்லிட்டே இருக்கவும் மன்னர் கேட்டாங்க, எதுக்கு நான் சாக போறவங்களுக்கு முதல்ல போடுறேன்? சாகத்தான் போறீங்க, இதுல என்ன நாம இந்தி நீ முந்தி என்ன விஷயம்? அறிவாளிகள் இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, யாரு முதல்ல தூக்குல சாகிறாரோ அவருக்கு சொத்து அது தேவலோக பதவி கிடைக்குமான்னு. முதல்ல சாகிறவருக்கு தேவலோக பதவியா? ஆமா மன்னா, அதனாலதான் என்னைய தூக்குல போட சொல்றேன், சீக்கிரம் என்னைய போடுங்க, நான் தேவலோக பதவி அடையணும்னு. அடட, அப்படி ஒரு காரணம் இருக்கா? நீங்க சாதாரண மனிதர்கள், உங்களை எல்லாம் தேவலோக பதவி அடைய விட மாட்டான். நான் தான் தூக்குல போட போறேன், எனக்கு தான் தேவலோக பதவி தான். மன்னர் மந்திரி சும்மா இருப்பானா? அப்படி மன்னர் தேவலோக நானும் கூட என்னைய தூக்குல போடுங்க. இப்ப பார்த்தாங்க நம்ம ஊர் அறிவாளிகள் 2 பேரும் மன்னரையும் மந்திரியை தூக்குல போட்டு நாளை அவங்க கைப்பற்றி சரி செய்தாடலாம். இப்ப யாரை தூக்குல போடலாம்னு நீங்க யோசிக்க. நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்துக்கு பண்ணா போதும். அரமனை கோழி விட்டா நம்பிக்கையில உடைக்க நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் இங்க இவ்வளவு சிலசிலப்பு ஏன்னு எனக்கு தெரியும். நான் தான் பாட மாட்டேன்னு கொடுமை எங்க வச்சு எந்த வகையில் அது தவறு நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். எப்படி வந்துச்சு? 12 மணி நேரம் வேலையாட்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். 12 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கிற வர்க்கம் உழைத்துக் கொண்டே இருந்தது.
சுரண்டுற வழக்கம் சுரண்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்மளை சுரண்டுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அலைபேசி வச்சிருக்கிறீங்க எல்லாரும் கையில. அலைபேசிக்கு செல்போன் இல்லாத ஆளே இல்லை. செல்போனுக்கு மாசக்கணக்கில் காசு போடுறீங்க. ஒரு மாதத்துக்கு 200 300 அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு காசு போடுறீங்க. ஒரு மாசம் எத்தனை நாள் இருக்கு? 30 நாள். ஆனா 28 நாள்ல முடிச்சுக்கிறாங்க. எப்படி? ஒரு மாசம் இருக்கிற போது 28 நாள்ல முடிக்கிறது கணக்கு கொடுக்குறேன். சரி 28 நாள் வரைக்கும் கொடுக்குறான்னு பார்த்தா 25ஆவது நாளே சொல்லிடுறான் உங்களுடைய கணக்கு முடிய போது சீக்கிரம் பணம் போடுங்க. இப்படியே சொல்லி 28 நாள் 26 நாள் ஆக்குனா 4 நாள் இல்லாம போச்சு. இப்படி 4 நாளா பிடிச்சி மாசம் இன்னொரு மாசத்தை உற்பத்தி பண்ணி அதை சொல்றேன். நம்ம யாராவது யோசிச்சியா? அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா? அப்போ உழைப்பாளர் தினம் என்று உருவாக்குறதுக்கு யார் பாடுபட்டா? ரஷ்ய புரட்சியாளர் லெனின். இன்னைக்கு 2 பேருடைய உடம்பு பூமியில புதைக்காம எரிக்காம இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பாட்டை பாடு, இந்த பாட்டை பாடு. எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம்? எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம்? மாறின மாற்றம் நம்மளை பூரா பாமரர்களாக வைக்க ஒரு திட்டம் போடுது. இவங்க எல்லாம் தெளிவடையவே கூடாதுன்னு பல விதத்துல சாராயம் திரைக்க வச்சு நிறக்க வச்சு எத்தனை விஷயங்களை புகுத்தி இந்த மக்களை ஏமாளிகளாக ஆக்கி சுரண்டி கொழுக்குது ஒரு கூட்டம். அப்பேற்பட்ட 2 பேருடைய உடம்பு, ஒண்ணு பக்தியாளர், ஒண்ணு அரசியல்வாளர். அவர்தான் ராமானுஜர். இன்னைக்கு திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்தில் அவர் உடம்பு இருக்கு. 1000 ஆச்சு அவருடைய உயிர் போய். இன்னைக்கு போனா பேசிக்கலாம். வரப்போது ஐப்பசி மாசம் பௌர்ணமி வருது. ஐப்பசி பௌர்ணமி இன்னைக்கு ஒரு வார்த்தை தெரியுமா? சோறு கண்ட இடம் சொர்க்கம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சோறு ஒரு இடத்துல சாப்பிட்டு அங்கே படுத்துங்கிறதா? அப்படி இல்லை அர்த்தம். ஐப்பசி பௌர்ணமி மாதத்தன்னைக்கு சிவாலயங்களில் அன்ன அபிஷேகம் நடக்கும். அந்த சோறு வடிச்சு அபிஷேகம் செய்வார்கள். அப்படி சிவனுக்கு சோறு அபிஷேகம் செய்யும் போது பார்த்தா சொர்க்கம் இருக்குன்னா சோறு கண்ட இடம்னு சொல்லி வச்சாங்க. அப்படி உழைப்பாளர்களுக்கு 12 மணி நேர வேலையை 8 மணி நேரம் ஆக்கி இந்த உலகத்தை கொண்டாடும் அளவு கொண்டு வந்து நிறுத்தியவர் லெனின். அவருடைய உடம்பு இன்னைக்கும் பத்திரமா இருக்கு. அப்ப இருக்கணுமா இல்லையா? யாரு கேட்கிறா? சொல்லி வச்சு எதை சொன்னாலும் யாரு வாங்குறது? இந்த காலை வாங்கி இந்த காலையில விட்டுவிட்டு ஒரு கணவனுக்கு புருஷ முன்னாடி சண்டை வந்துருச்சு. இதுவே சேர்ந்து வாழ முடியாது, சட்டப்படி விவகாரத்து பெற்றலாம்னு முடிவு பண்றாங்க. நேரா நீதிமன்றத்துக்கு போனேன். நீதிபதி பார்த்து சொல்ற, ஐயா நாங்க கணவன் மனைவிகள் இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்திச்சு. அதனால நாங்க பிரியணும், எங்களுக்கு ஒரு விவகாரத்தை கொடுங்க. அப்படியா கொடுத்துருவோம் தம்பி. பிள்ளை ஊட்டி இருக்கா? ஆமா 3 பிள்ளை இருக்குங்க. சரி இப்ப யாராவது எத்தனை பிள்ளை நீங்க வளர்க்கறது? அந்த அம்மா வளர்க்குன்னு சொன்னாங்க. என்ன நேரம் இருந்தாலும் ஆம்பளையாரு சம்பாதிக்கிறாரு, அதனால அவர் 2 பிள்ளைய வளர்க்குறது, நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன்னா அவன் ஏற்றுக்கணும் இல்லை. அவன் வளர்க்குன்னு சொன்னா அப்படிலாம் முடியாது. நான் ஒரு இடத்துல இருக்கிறாள் இல்லை, அங்கே நின்று ஓடுறேன் முடியாது, சின்ன பிள்ளைய வச்சுக்க முடியாது, அவளை வளர்க்க சொல்லுங்க 2 பிள்ளைன்னா. இல்ல இல்ல முடியாது, அவரை வளர்க்க சொல்லுதுன்னா அவன் சொன்னான். 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப நீதிபதி கேட்டார், ஏற்கனவே சண்டை ஓடிக்கிட்டு இங்க வந்துருக்கிறீங்க, இங்க வந்து பாடா சண்டை உடனே ஒரு முடிவுக்கு வாங்க. உடனே அவங்க என்ன ஒரு உதவி பண்ணுங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசி ஒரு முடிவுக்கு வரேன், போயிட்டு வா. 5 நிமிஷம் கழிச்சு வந்தேன். முடிவு எடுத்துக்கியா தம்பி? ஆமா ஐயா. என்ன செய்யறேன்? நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். என்னடா உதவி பண்ணணும்? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. எதுக்கு? இல்ல 3 பிள்ளையா இருக்கிறத பிரிக்க முடியல, அதனால அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளை ஆகிற ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம். நீதிபதிக்கே நீதி சொல்றாங்களே. வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் தன் தந்தை லூயிஸுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நீதி எழுதியிருக்கிறார். இது வரலாறு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி எல்லாம் கத்திட்டு சொல்றாங்க. யாரோ சொல்றாங்க கோயிலுக்கு அவங்களை உடைக்க. ஆனாலும் பாருங்க, நீதிபதி சொன்னார் எங்கிட்ட பிரச்சனை தீர்த்தாச்சு, போங்க 1 வருஷம் கழிச்சு வாங்க. வந்தா பொம்பளை மாசம் ஆயிடுச்சு, 10வது மாதம் குழந்தை பிறக்க போது அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா 1 புள்ள பிறக்குன்னு. ஏற்கனவே 3 புள்ள, மொத்தம் 4000, ஆளுக்கு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஆனா இறைவன் ஒருத்தருக்கால எத்தருமா எங்காணி மீத இருந்த களை 10 நான் பாய்ந்தது. சித்தர்களோடு மாவேறு நீதி வர கண்டனு வர சித்தர்களும் தேவாதி தேவன் மாவேறு நீதி வர கண்டனு மா கணக்கு, காணி கணக்கு, முந்திரி கணக்கு, கால் வீச அரை முக்கால் எல்லா கணக்கும் அவன் கணக்கு கீழே எதுவும் இல்லை. அவன் பார்த்தேன் ஒரே பிரசமா 2 கூட வளர்ந்து போச்சு. இப்ப ஏற்கனவே 3, இப்ப 2, 5 எப்படி பிரிக்கிறது? மறுசிக்கலாகி போச்சு. நான் கூட நினைச்சேன் இன்னொரு 1 வருஷம் அவகாசம் கேட்க சொல்லுவோம். இன்னொரு வருஷம் அவகாசம் கேட்டு 62 போனா 9 ஆகி போயிருக்கு. இப்படியே போனா சனத்தொகை 142 கோடி வந்துருச்சு. பாதி இருக்கும் போது 30 கோடி முகவுடையான்னு பாடுறாங்க. அப்படிப்பட்ட 30 கோடி முகவுடையா இருக்கும் போது அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு மையம் வந்துச்சு. இத்தனை மையமெல்லாம் வச்சிருந்து இன்னைக்கு ஜனத்தொகை குறையிலையே. எப்படி கூடுச்சு? ஒரு பக்கம் ஜனத்தொகை கூடுதுன்னு நினைக்கலாம், ஒரு பக்கம் குழந்தை இல்லாத தன்மை வந்துருச்சு. வீதிக்கு வீதி மருத்துவமனை.
சரி மருத்துவமனை நல்லா இருந்திருந்தா மருத்துவமனை சரியா இருந்தா நோய் தீரல. இன்னைக்கு பல் மருத்துவமனை அதிகமா வந்துருச்சு. ஏன் பல்ல புரிஞ்சுட்டு காசு வாங்குற நல்லா இருக்கிறதெல்லாம் கொடுத்து எவ்வளவு வேதனைகள் எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்படி எதையுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல ஒரு கணக்கு போட இறைவன் இருக்கிறான். அவனுடைய திருவருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும். இங்கே வேள்விமலை சாரம் எல்லா வல்ல எம்பெருமான் முருகனுடைய திருவருளால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்தில் மன்னிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ என்ன அற்புதமான காலம். பள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவன் எல்லாருமே ஆயிரம் இருக்காங்க இருக்கு. எத்தனை பேர் 6வது அறிவை பயன்படுத்தணும்? நீங்க ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகத்துக்கு, மனிதன்ல பறவை எல்லாருமே 6 அறிவு இல்லை. மாவு மக்கள் மையெடுக்கிறது என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டில் போய் கேட்டு பாருங்க, அம்மா வீட்டுக்காரங்க டாக்டர் தான் திரிய திரிய வரும்னா எது ஆடு மாடு. ஆனா ஆடு மாடுகள் அத்தனையும் பறவைகளையும் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வைத்திருக்கீங்க தெரியுமா? அந்த நாட்டுல படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பண்பாளர்கள் இருக்கிறீங்க. உலகத்துக்கே அறிவும் வீரமும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னு சொல்லுங்க. தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி நம்ம இந்திய நாட்டுல ஜெகதீச சந்திரபோஸ் என்ற விஞ்ஞானி. என்ன செய்ய அவரா பேசுறாரு. ஆகையினால ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார் வேண்டுமலை சாராங்க. தங்க
சேட்டுகளும் காரியங்களும். ஒரு பெரிய பணக்காரரு வட்டிக்கு கொடுக்குற பணக்காரர் இருக்கும். ஒரு சேட்டுக்கு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் சேட்டு எல்லாம் நிறைய வட்டி பணம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சேட்டுக்கு வட்டி கொடுக்குற பணக்காரருக்கு ஆனா கொஞ்சம் கஞ்சத்தனம், வட்டிக்கு மேல வட்டி வட்டி குட்டி ஓடும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பணம், அப்படி வட்டி பணம் வசூல் பண்ண போறாரு. அந்த காலத்துல தங்க காசுகள் பணங்கிற நேரம் அப்படி நிறைய வசூல் ஆயிடுச்சு. முடிச்சா வட்டி பணத்தை கட்டி பையில கட்டி அவர் போன சாரட்டு வண்டியில வச்சுக்கிட்டு சாயங்காலம் நேரத்தில் அப்படி வர்றாரு. கொஞ்சம் அசதியில வண்டியில சத்த படுக்கிறாரு. வண்டி மாடு குழுந்த வரும்போது ஒரு முடிச்சு தங்க முடிச்சு பையன் நழுவி கீழே விழுந்துருது. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. பையில எடுத்து வைக்கும் போது ஒரு பையன் விழுந்து துடிச்சு போறாரு. அத்தாடியும் உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி பதறி போய் வட்டி பணம் போச்சே, என்னடா பண்றது, என்ன எடுத்தாலும் என்ன வெளியாக போதும் பதறி போய் இந்த தண்டோரா போடுறதுன்னு அந்த காலத்துல ஆள் இருந்ததா, தண்டோரா போடுற ஆளை கூட்ட ஐயா பணப்பை சேட்டோட பணப்பை விழுந்துருச்சு, யார் எடுத்தாலும் கொண்டாந்து கொடுங்க, 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும் விளம்பரம் பண்ணு அப்படின்னு தண்டோரா போட்டாச்சு. இப்ப அந்த வண்டி வந்ததுக்கு பிறகு ஒரு ஏழ்மையான ஒருத்தர், அவர் ஏழ்மையிலேயே செம்மையா இருப்பவர், நேர்மையா நடப்பவர். அவர் என்ன பண்றாரு, அந்த வழியா நடந்து வர்றாரு. அவருக்கு ஒரு கனவு இருந்தது, எப்படியாவது பிள்ளையார் கோயில் கட்டிக்கிறவங்க ஆசைப்பட்டாரு. காசு கிடைச்சா கட்டிடலாம், சரி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த பொண்ணு முடிச்சு தங்க காசுகளை முடிச்சு பை கிடக்குது. அதை பார்த்துட்டு கையில எடுக்கிறாரு. கனமா இருக்கு, காசு உள்ள பையன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால கடவுள் கொடுத்துட்டாரு கோயில் கட்டுறதுன்னு கொண்டு போய் வீட்டுல பூசி அடைய வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போற நேரத்துல சத்தம் கேள்வி, இந்த தண்டோரை போடுற சத்தம். யாரு பணம் முடிச்சு எடுத்தாலும் கொண்டு வந்து கொடுங்க, சேர்த்து விட்டு பணம் போய் அவர் ஒரு 100 பொண்ணு சன்மானம் கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாரு. அதனால 100 யார் கொடுத்தாலும் 100 பொன் சன்மானம் வழங்கப்படும் சத்தம் கேட்குது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு. பரவாயில்ல, நம்ம வச்சுக்கலாம் நினைச்சோம். இப்ப பணப்பைக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கொடுத்தோம்னா 100 பொற்காசு கொடுத்துருவாரு. அதை வச்சாலும் கோயில் கட்டிடலாங்கிற சந்தோஷத்துல பொழுது விடுஞ்சு விழியாம குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நெத்திக்கரையா விபூதியோட இந்த பணப்பையை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோட சேர்த்து வாங்கி எண்ணி பாக்குறாரு. 800 பொற்காசுகள் இருக்கு. 800 பொற்காசுகள் இருக்கு. கொடுத்துட்டு சொன்னார், ஐயா உங்களுக்கு காசு இல்லையா, ஐயா நீங்க சொன்னீங்க 100 பொண்ணு தரலாம், அந்த சன்மான காசு 100 பொற்காசுகளை கொடுங்க. சேர்த்து என்ன சொன்னேன், 100 பொற்காசு கொடுக்குறோம்னு சொன்னதுனால உண்மைதான். நான் அந்த பையில 900 பொற்காசு வச்சிருந்தேன். நீ ஏற்கனவே 100 பொற்காசு எடுத்துக்கிட்டு 800 பொற்காசு கொண்டு கொடுக்குறேன். வேண்டாம், மேற்கொண்டு எனக்கு 100 காசு வாங்கலாம், கொடுக்க முடியாது போனான்னு. ஐயா நான் அப்படிலாம் செய்யலையா, நான் குறிச்சு கூட பார்க்கலன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஏன்னா ஏழை பிரச்சனை ஆகி போச்சு. அவரு திருட்டு பட்டம் கட்டிட்டாரு. மனசு தாங்க காசு காட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை திருடேன்னு சொல்லிட்டாங்கன்னு மனசு தன்மான இருக்குல்ல. வந்தாரு, ஊரை கூட்டினாரு, பஞ்சாயத்து ஆகி போச்சு. பஞ்சாயத்துல கேட்கறாங்க, விவரத்தை சொல்றாங்க. ஐயா வழியில வரும்போது ஒரு பணப்பை கிடந்துச்சு, எடுத்து கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கு. அந்த நேரத்துல ஒரு தண்டோர சத்தம் கேட்டுச்சு, எடுக்கிறவங்களுக்கு தான் 100 பொன் சன்மானம் தருவாங்க. ஐயா சேட்டு கொண்டே கொடுத்தேன், அவர் வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன், 100 பொற்காசு வர மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க தான் உடனே சேட்டுக்கு ஆள் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டா, ஐயா பணப்பை உங்களுக்கு தானா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தீங்க? 900 பொற்காசு வச்சிருந்தீங்க. இப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அவரு கொடுக்க வேண்டிய 100, அதான் 100 பொண்ணு அதை எடுத்துக்கிட்டா 800 இருக்கு, 100 குறைஞ்சு வச்சிருக்காரு சேட்டு. இப்ப பஞ்சாயத்துல சொல்றா, என்னன்னா இருந்தாலும் பணக்காரன் பொய் சொல்ல மாட்டேன், அதனால உண்மையாத்தான் இருக்கணும். ஏழை எளிய மக்கள் தான் பொய் சொல்லணும். காசுக்காக ஆசைப்பட்டு அதை எடுத்துருந்தாலும் எடுத்துருப்பேன். இங்க அப்படி இல்லை. காசை வாங்கி ஓட்டு போடுறோம்னு சத்தியம் பண்ணிட்டா என் மக்கள் அதை மீறுது இல்லை, சத்தியத்தை காப்பாங்க. ஆனா எவ்வளவு பெரிய கொடுமை இருக்குவாங்க. கேரளாவில் ஓட்டுக்கு காசு கொடுக்க போனா விளக்கு மாத்திரம் தெரிஞ்சாலும் தாய்மாரு. இங்க காசு கொடுக்காம போனா வண்டி கூட இருக்க போறேன், காசு கொடுக்காம போனா எப்படி மாறி இருக்கும் பாருங்க. எவ்வளவு பக்கத்துல இவ்வளவு வித்தியாசம். இப்ப தீர்ப்பு சொல்லணும். எப்படி தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா? ஐயா சேட்டு உங்களோட பணப்பை எடுத்தாங்க, என்னங்க 800 பொற்காசு இருக்கு. அப்போ நீங்க வச்சிருந்த பொற்காசு எவ்வளவு இருந்துச்சு? 900. இதுல எவ்வளவு இருக்கு? 800. அப்படின்னா இந்த பொற்காசு போய் உங்கோட்டு இல்ல, 800 பொற்காசு உங்கோட்டு இல்ல. அவத்தை கொடுங்க, 900 பொற்காசு பணப்பை கிடைச்சா உங்களுக்கு ஆள் வாங்கிக்கலாம் கொண்டு வச்சாங்க. அதான தீர்ப்பு. அப்படித்தானே சொல்லணும். அப்படியா இருக்கு. இப்ப ஒவ்வொன்னு வரலாறுகள் எண்ணத்தை இழந்து கொண்டே இருப்பது. பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல, 207 பள்ளிக்கூடம் அரசாங்கம் மூடிட்டு சொன்ன ஒருத்தர் தொலைபேசியில் தெரியுமையா? தெரியுமா? எப்படி இல்லாதவங்க நீ சொல்லுவேன். தகவல்களை எடுத்து வச்சுட்டேன், காட்டுவோம். 207 பள்ளிக்கூடம் எங்க முடிஞ்சிச்சு, ஏன் முடிஞ்சு அத்தனை தகவல்களையும் தெரியாச்சு. ஏன் மூடினாங்கன்னு கேட்டா படிக்க பிள்ளைய விளையாடு முடியாச்சு. படிக்க பிள்ளைய விளையாடு பள்ளிக்கூடத்தை மூடுங்க, நீங்க குடிக்க விளையாடு ஒரு சாராய கூட விட மூடுங்க. நியாயமா இது நினைச்சு பாத்தீங்களா? நாளைய தலைமுறை
இறைவனால் நிகழ வேண்டும். இறைவனால் நிகழ்ந்தான்னு பார்த்தா இல்ல. நேற்று பார்க்கல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாமி கூட போய் 12 பேர் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் சாமியாரை பார்க்க போனா 100 பேர் சாகிறாங்க. இப்படி எங்க போனாலும் மரணமா இருக்கு. இயற்கை பேரிடர்கள் நமக்கு நிகழ்வு. ஆனாலும் உயிரை துச்சமென மதித்து வாழ்ந்தவர்கள் உயிரம் அந்த நாட்டில் எத்தனையோ வருது. அதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு எதுக்கு சாகரம் சாக. ஆனா எப்படி சாகல? சாராயம் குடி செஞ்சா 10 லட்சம், கூட்டத்துல போய் செஞ்சா 34 லட்சம், விவசாயி செஞ்சா 2 லட்சம், மின்சாரம் காசு மின்சார ஊழியர்கள் போனா கங்கை காசு. ஆனா இந்த இடி விழுந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் 12 பேர் செத்து போனா அதுக்கு வழி இல்லை. இப்ப எப்படி சாகிறதுன்னு தெரியாம முடிக்குது மக்கள். அப்ப என்னன்னு செய்யறது? எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில நாம் வாழ்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நிறைய சொல்வதற்கு விஷயங்கள் இருக்கு. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, கோலங்களுக்கு குறைஞ்சுக்கு ஒப்பாவான் என்று அன்றே சொல்லியிருக்கிறார்கள். சங்க வைத்த தமிழ் மதுரை, சங்க வைத்த தமிழுக்கு மதுரையில வைத்திருந்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது சங்கத்தை நிறுவினார் பாண்டித்துறை தேவர் என்போம். ஆனா இருக்கா? உலக நாடுகள்லாம் தமிழை கொண்டாடுது. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. யார் வீட்டுல தமிழ் இருக்கான்னு பாருங்க. அக்கா மகன் தங்கச்சி அதுல வரலாறு எவ்வளவு முக்கியம் பாருங்க. கண்டிப்பா கவனிச்சுட்டே இருக்காங்கன்னு நீங்க திருச்சி மாநகராட்சி அந்த கடையை சொல்லி முடிச்சாரு. இந்த திருச்சி மாநகரம் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம். திருச்சியில இருக்கிற மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் மாணிக்க விநாயகர்னு பேரு. கீழே இருக்காரு தாய்மான சுவாமி என்ற சிவபெருமான். ஏன் அவர் தாயுமானவர்னு பேர் வந்தாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தாயுமானார்னு என்னன்னா ஈசனை பார்த்து ஒரு பொண்ணு அழுகிறாங்க. ரத்னாவதினு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த காலங்களிலே விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. மூத்தவர் பேர் சிவகாமி நாச்சியா, இளையவர் பேர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆனவுடனே அவர் அப்பா சிவகாமி ராசலட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் தங்கச்சி மையம் ஒருத்தர் இருந்தார். யாரு? மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி மன்னருக்கு கூட பிறந்த தங்கச்சி மையம் தண்டபாணி தேவர். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இளைய மகன் ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு. அம்மா, உன்னை மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு. இந்த பொண்ணு சொன்னா, அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி மாமாவை ரொம்ப நேசிக்கிறார், விரும்புகிறார், கட்டி கொடுங்க பாருங்க. உடனே அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. 2 பொண்ணையும் தங்கச்சி மையம் தண்டபாணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து குடும்பத்தை ராமேஸ்வரத்துல வச்சாரு. ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு சொன்னாரு மாமனார் விஜய ரகுநாத சேதுபதி மன்னர், மாப்பிள்ள என் 2 கண்ணையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறேன், பத்திரமா பாத்துக்கீங்க. 3வது கண்ணு ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோவில், கர்ப்பவர்த்தினி அம்பாள் கோவில். அதனால அதையும் பார்த்துக்கிங்க. உங்க பொறுப்பு, நான் ராமநாதன், நீங்க ராமேஸ்வரம். குடும்பத்தை வச்சாச்சு. இப்ப ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா இப்ப இருக்கிற பாலம் எல்லாம் அப்ப கட்டப்படலை. படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட வர்ற யாத்திரிகர்கள்கிட்ட தண்டவாணி மருமகன் என்ன பண்றாரு? 25 பைசா கோயில் பராமரிப்பு செலவுக்காக கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் ஒரு அந்தனர் வராரு வடக்க காசில இருந்து வந்து. காசில இருந்து வந்த அந்தனர் படகுல ஏறி உட்கார போறாரு. படகு ஓட்டுறவங்க 25 பைசா காசு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் காசு இல்லையா, நான் நடந்தே வந்தேன்னாரு. காசு இல்லையா, கூட்டிட்டு போக முடியாது, கீழே இறங்கியான்னு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அக்கறையில சாமி இருக்கு, போக முடியலையே அப்படின்னு நினைச்சு இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டு விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம். நேர அரண்மனைக்கு போனாரு. விஜய ரகுநாத சேதுபதி மன்னரை பார்த்து, மன்னா, நான் காசிலேருந்து நடந்தே வந்தேன், என்ன இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, 25 பைசா காசு கேட்கிறாங்க, இங்க இல்லைன்னு. மன்னருக்கு விஷயம் அப்பதான் காதுக்கு வருது. காவலர்களை கேட்கிறாரு, என்ன சொல்றாருன்னு. ஆமா, அவங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி இருக்கிறாருன்னு சொல்ல உடனே கேட்கிறாரு, ஏங்க இவ்வளவு நாளா எனக்கு சொல்லலைன்னாரு. அதுக்கு சொன்னாங்க அவங்க, நீங்க மாமனாரு, அவர் உங்க மாப்பிள்ளை, இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம்னாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஜாதி மகன் அக்கா தங்கச்சி இப்படி பார்த்து குடிச்சவரா போச்சா. ஆனா அவர் அதை நினைக்கிற மருமையன் கூட நினைச்சு பார்க்கல. 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. மருமையை கைது பண்ண சொல்லி உத்தரவு. மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூட நிறுத்தியாச்சு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போகுது. அக்காவும் தங்கச்சி பதவி போனாங்க. நம்ம அப்பா ரொம்ப நேர்மையானவர், நம்ம புருஷன் ஏதோ தவறு பண்ணிட்டாரு, தண்டனை கொடுத்துருவாரு அப்பா. ஆனா விசாரணை ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாளுக்குள்ள போய் அந்த தாலி கட்டின பாவத்துக்கு முகத்தை பார்த்துடலாம்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துல இருந்து பள்ளக்கிற குளத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு. இங்க விசாரணை தொடங்குது. ராமநாதபுரம் அரண்மனையில மாமனார் நீதிபதி மாப்பிள்ளை குற்றவாளி கேட்கிறாரு கேள்வி, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரையர்களிட 25 பைசா கட்டணம்
காலம் ஆமான்னு வச்சுக்கிட்டாரு மறுப்பே சொல்லுங்க இதெல்லாம் கேட்டா நான் பேசுறேன் யாரும் கூட இருந்து பேசிட்டாங்க 1000 கத்தியம் பண்ண பொய் சத்தியம் பண்றவனுக்கு தான் காலமா போச்சு நல்லதை தேட நாட்டுல மனுஷன் இல்லை 1-2 பேரும் உங்களை மாதிரி ஞானவான்கள் இருக்குறீங்க கூட்டம் எங்க கூடுது தப்பான இடத்துக்கு தான் கூடுது தப்பான காட்சியை பார்க்கத்தான் கூடுது நேரம் ஆடல் இந்த புத்தகம் தாங்குமா ஆனா பாருங்க விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் கேட்டுட்டு சொன்னாரு வழக்கறிஞர் வைக்கல வழக்கை ஒத்தி வைக்கல தீர்ப்பு சொல்றாரு பாருங்க 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு மருமையனுக்கு தீர்ப்பு சொல்றாரு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை தலைவற்ற உத்தரவு கற்பனை பண்ணி பாருங்க செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மகள்களுடைய நினைச்சு பார்க்கல மருமையனுக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு புருஷனை கொண்டாச்சுங்கிற தகவல் அக்காவும் தங்கச்சிக்கு போகுது பல்லக்கை வந்துகிட்டு இருக்காங்க சிவகாமி ராசலட்சுமி சிவகாமிக்கு போய் முதல்ல சொல்லப்படுது உங்க கணவனை தலையை வெட்டியாச்சு உங்க அப்பா உத்தரவு போட்டாரு தலையை வெட்டியாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்கை இறக்க சொல்லி அதுல இருந்து கீழே இறங்கி அங்கேயே தீ மூட்டி உயிர் விட்டா அதுதான் ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் புரியுது அவளை பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அங்கே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சி தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் மடம் கட்டி சோறு போட்டாரு அதனால அக்கா மடம் தங்கச்சி மடம்னு பேர் வந்துச்சு என்ன ஒரு ஆச்சரியம் அக்காவும் தங்கச்சி புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது அதனால 2 பேரும் உயிர் இறந்தார்கள் ஆனா 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்த விஜய ரகுநாத சேதுபதி என்ன நினைச்சாரு நம்ம எல்லாம் ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்து ஒவ்வொரு நாளும் வயிற்று நெருங்க கட்டி தூங்குறோம் பொழுது விழுந்தா பொழுது விட்டா என்ன பாடுபடுத்துவாங்க குடியார போயெல்லாம் நிரம்பிட்டாங்க என்ன கதி ஆகுமோ இந்த நாட்டுல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அன்னைக்கு அவரு 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சிந்திக்காமல் இந்த நாட்டோட சத்தியம் நீதி நேர்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் நண்பர்களுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரகுநாத சேதுபதி எவ்வளவு பெரிய பெருமை இருந்தது வரலாற்று சான்றுகள் இருந்தது எதுவும் இல்லையே ஆனாலும் நம்ம எப்படி ஆளா இருக்குன்னு நினைச்சு பாருங்க அந்த இடத்துல மரம் இருந்துச்சு மரங்கள் இருந்தது சாலை விரிவாக்கங்கிற பேர்ல மடத்தை இடிச்சு மரத்தை வச்சுட்டாங்க மணப்பயிர் நான் என்னத்தை சொல்றது நான் என்ன கேட்கிறேன் பேரு மட்டும் இருக்கு வெற்றிங்க இடிச்சிங்கல்ல பக்கத்துல ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த மரத்தை கட்டி வச்சு பேர் வச்சிருக்காங்க அதான் முறை மதுரை தமுக்க மைதானத்துல எங்க ஐயா சங்கரதாசாமி ஒரு மண்டபம் இருக்கு கட்டினது ஐயா அப்பை சண்முகி காலத்துல எதுக்கு மனமாறா இல்லாம எந்த சிந்தனையும் இல்லை தமிழர்கள் வரலாறுகள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனா அதை பத்தி கவலை இல்லை போதைக்கு அடிமையாகி கண்டதை காட்சி கொண்டதை போல ஒரு நாளைக்கு அவனை தூக்கி பிடிக்கிறது ஒரு வருஷம் இவனை தூக்கி பிடிக்கிறது இப்படியே வாழ்ந்த வாழ்க்கை நாளைய தலைமுறை எப்படி அந்த பூமியில வாழும் ஒரு மனிதன் அந்த தனி ஒரு மனிதன் நாடு கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் நீர் நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை கையெழுத்து செஞ்சிருக்கேன் திருச்சுழியிலிருந்து சாயலூர் வரைக்கும் பெரிய சாதனை ஆப்பிரிக்க நாடான கென்யா போயிட்டார் நிமல் ராகவன் என்ற தம்பி அந்த தம்பியை கொண்டாட எவ்வளவு பெரிய கதைகள் இருக்கு வரலாறுகள் இருக்கு அப்படிப்பட்ட அந்த தமுக்க மைதான சங்கரதாச சாமிகள் பேர்ல கட்டின அந்த மண்டபம் சங்கரதாச சாமி பேரை அழிச்சிட்டு இன்னைக்கு ஆங்கிலத்துல வச்சுட்டா மதுரை மீட்டிங் எங்க ஐயா விஷயத்தை துரோகம் கேட்க ஒரு நாதி இல்லையே நியாயமா போதும் நினைக்கிறேன் நமக்கு அரமனை போய் அவனை சந்திப்போம் கவனத்தோட தாய்மொழி சொல்லணும் அந்த கதையை ஆரம்பிச்சு அதை அப்படியே நின்று வச்சு அதனால அவங்க கேட்டேன் ரெண்டையும் சொல்றேன் ஓட்டப்பானையில எப்படி தண்ணி நிறுத்தணும்னா ஓட்ட உள்ள பானையை கம்மாய்க்குள்ளையோ குளத்துக்குள்ளையோ ஒரு தொட்டியில தண்ணி நிரப்பி உள்ள அழுத்துனீங்கன்னா பானை முழுவதும் தண்ணியும் போயிடும் வெளியில வராம சுத்தியும் தண்ணி சேர்த்துக்கிறோம் ஓட்ட பானையில தண்ணியை அப்படித்தான் நிறுத்த முடியும் வேற வெளியில நிறுத்த முடியாது
பானையை ஒட்டி ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒழுகும். அப்படி ஒழுகிற பானையை நம்மளால முடியல, அடைக்க முடியல. ஒரு ஓட்டை உள்ள பானையில நம்மளால அடைக்க முடியல. இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்டை இருக்கு. இதுக்குள்ள அந்த மூச்சை வச்சிருக்கிறானே அவன் யாராவது யோசிச்சோமா, சிந்திச்சோமா? ஒரு பெரிய பூசணிக்காய் வியாபாரி, பெரிய பூசணிக்காய் வியாபாரி வாங்கி வாங்கி விட்டாரு, லாபம் கிடைக்கல. பூசணிக்காய் விதையை கொண்டு வந்து எப்படியாவது பூசணிக்காய் செடியை பயிர் பண்ணி நிறைய லாபத்தை பார்த்துக்கலாம ஆசைப்பட்டு பூசணிக்காய் செடியை பயிர் பண்றாரு. பூசணிக்காய் பூக்காது, முதல்ல காய் வந்துடும். எலுமிச்சம்பழம் அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னால பூ வரும். இப்ப எலுமிச்சம்பழம் அளவுக்கு பிஞ்சு வர்றதுக்கு முன்னால ஒரு குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானையை செய்ய சொல்லி அதுக்கு வாய் மட்டும் எலுமிச்சம்பழம் அளவு வச்சு அந்த சூளையில வச்சு சுட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப பானை பெருசா இருக்கு, வாய் எலுமிச்சம்பழம் அளவு தான் இருக்கு. இப்ப பூசணி பிஞ்சு எலுமிச்சம்பழம் வந்துச்சா, இந்த பூசணி பிஞ்ச பானைக்குள்ள விட்டுட்டாரு. கொடியோட விட்டாச்சு. பூசணிக்காய் பானைக்குள்ள வளருது. பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் அளவு இருந்தது, மாம்பழம் அளவு. இப்ப பூசணிக்காய் பெருசா பானை அளவுக்கு வந்துருச்சு. பானை அளவுக்கு பூசணிக்காய் வந்துருச்சு. பூசணிக்காய் வெளியில எடுக்கணும், பானை உடையக்கூடாது. புரியுமா? இப்ப தாய்மான சுவாமி, இப்ப ஒருத்தர் இஸ்லாமியர் கிறிஸ்தவரானா, ஒருத்தர் இந்து இஸ்லாமானா, ஒரு பெண்ணு தாயானா, ஒரு அப்பா அப்பாவானா, அப்படித்தானே சொல்லணும். இங்க தாயும் ஆனார் இம்மன்னா வருது. என்ன அர்த்தம்? இறந்த காலம் தழுவிய எச்ச உண்மை. தாயும் ஆனார் அப்படின்னா அவர் தந்தையா இருந்தார் அர்த்தம். அப்படின்னா அப்பாவா இருந்த ஈசன் தாயாக மாறினார். யாருக்காக? ரத்னாவதி என்ற வைசிய குல பெண்ணுக்காக. காவிரிக்கு அந்த கரையில கட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை மாசமா இருக்கா, புருஷன் எம்மாடிக்க போயிட்டாரு, துணைக்கு ஆள் இல்ல. அம்மா பூம்புகார்ல இருக்கிறா, கடிதம் போடுறா, அம்மா அங்கமெல்லாம் நோகுது, கால் வலினா கால் மட்டும் வலிக்கும், கண்ணு வலினா கண்ணு மட்டும் வலிக்கும், உடம்பு வலினா உடம்பு மட்டும் வலிக்கும், இந்த பிரசவம் உடம்பெல்லாம் நோகுதம்மா, சீக்கிரம் வந்து சேர்ந்து கடிதம் போட்டா. அம்மாவா இங்க இருந்து காயகற்பட்டி எடுத்துக்கிட்டு நடந்தே வந்த காலம் வந்துகிட்டே இருந்தா. காவிரி கரைக்கு வந்தாச்சு. காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. பாலம் கட்டப்படாத காலம். காவிரியை கடந்து போக முடியல. மகளை பார்க்கணுங்கிற அக்கறை மகளும் அக்கறையில. இப்ப மக பார்த்தா புருஷன் இல்ல, தாயார் இல்ல, உடம்பெல்லாம் நோகுது. அந்த கரையில இருந்து மலைக்கோட்டையில இருந்து அந்த ஈசனை பார்த்து வேண்டாம். ஈசா வேண்டுவது வேண்டுவான் ஈவான் கண்டான். ஆளுக்கு பாடகன் வேண்டி எழுதுல பார்க்கலை ஈந்தவரான். தாயிலும் சாத பரிந்து பாடுறாங்களே, உனக்கு கருணை இருக்கப்பா, கொஞ்சம் நீ காப்பாற்றப்படாதான்னு வேண்டாம். அவ்வளவுதான். உடனே சாமி படத்துல என்ன பண்ணாரு? ஒரு பெண்ணா வடிவம் எடுத்தாரு, தாயா மாறினாரு. கூட கங்காதேவியும் உமாதேவியாவையும் பணிப்பெண்களாக, அதாவது செவிலியராக கூட்டிட்டு நேரா ரத்னாவதி வீட்டுக்கு போனாங்க. அவளே கவலைப்படாத, கொஞ்சம் தாமதமாகி போச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லா வேலைகளையும் செய்து சரியான நட்சத்திரத்துல ஒரு ஆண் குழந்தை நடக்குது. இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. காவிரி வெள்ளம் வடிஞ்சிருச்சு. இந்த கரையில இருந்த அம்மா இப்ப தண்ணி வடிஞ்சோன்னு அந்த கரைக்கு வந்து வீட்டு வாசல்ல வந்து மகளே ரத்னாவதினு கூப்பிட்டான். இவளுக்கு ரொம்ப மயக்கமாயி போச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு அம்மா இருக்கிறா, வெளியில வந்து அம்மா நிக்கிறா. இதுல யாரு அம்மா? அம்மா எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிட வச்சுல, இதுல யாரு இந்த அம்மா அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த அம்மா சொன்னா உள்ள இருக்குது. யார் சொன்னா? சிவபெருமான். அம்மாவா இருந்தவருக்கு அப்பாவா மாறி தாயும் தந்தையுமாக விடையிற்கு ஆரம்பித்த மகளே, உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் தான், உன் சரீரத்துக்கு அவதாய். இந்த ஊர் இருக்க வரைக்கும் என் பேர் வைக்க